கவின் டீல்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நல்லா அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக வந்து எலிவேஷன் ஃபுல்லாகவே நல்லா அழகாக பண்ணி டைல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா பூ போட்ட டைல்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு விநாயகர் சிலையும் ஒரு லைட் வச்சுருக்காங்க. ஃபுல்லி சிசிடிவி கேமரா. என்ட்ரன்ஸில் கார்டன் கொடுத்துருக்காங்க. நல்லா சின்னதாக கார்டனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எலிவேஷன் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ட்ரன்ஸில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துரு 24 அடி ரோடு மேலே இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. புது வீடு நியர்லியே வந்து ஒரு 1.5-2 இயர்ஸ்க்குள்ளே தான் 1.5 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஏஜ் 1008 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 அடி ஃப்ரண்டேஜ். சைடில் ஒரு பக்கம் 42 ஒரு பக்கம் 34 வரும். கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 அடி கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி தான் வீடு வந்து கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு போர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிங்கிள் வந்து கார் பார்க்கிங் நிறுத்தலாம். ஒரு கார் நிறுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பைக் நிறுத்தலாம். எலிவேஷன் ஃபுல்லாகவே நல்லா டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் அண்டு கார் பார்க்கிங் ஏரியாலாம். சைடில் காம்பவுண்ட் இது வரைக்கும் நிறுத்திட்டு பின்னாடி வந்து இந்த ஜன்னலுக்காக காம்பவுண்ட் போடாமல் இருக்காங்க. காற்று வசதி உள்ளே வரணுன்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஏரியா. சிங்கிள் கார் பார்க் பண்ணலாம். ரெண்டல் இன்கம்காக நான் ஒரு இடம் பார்த்துட்ருக்கேன்றவங்களுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நார்த் ஃபேஸிங்கில் என்ட்ராகுது. இங்கே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் விட்டுருக்காங்க. இது வந்து வெளியில் தனியாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வாங்குறவங்க சப்போஸ் ஓனாக இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே வந்து வாடகை விட்டலாம் தனித்தனியாக. பக்கத்தில் கம்பெனிஸ்லாம் இருக்கிறதால இண்டஸ்ட்ரியல் ஏரியா நியர்பை இருக்கிறதால பேச்சுலர்ஸ்க்கு வாடகை விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ரெண்ட் வரும். நல்ல ஹைட் வரைக்குமே வந்துட்டு 9 to 10 feet வரைக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம். ஒரு பெட்ரூம். இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு சிங்கிள் பெட்ரூம். அப்புறம் தான் இங்கேருந்து தான் வீடு ஸ்டார்ட் ஆகுது. உள்ள ஒரே ஃபேமிலிக்கு நீங்கள் இதை வாடகை விட்டுலாம். ஆக்சுவலி இது ஏற்கனவே ஒரு வாடகை விடும்போது 15 ரூபாய்க்கு வாடகை விட்டுருக்காரு. கீழே வந்து ஒரு ஹால். இந்த இடத்துல ஹால்லேருந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். எல்லாமே சின்ன லேண்டுன்றதுல மீடியமான பெட்ரூம் தான் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மீடியமான ஒரு பெட்ரூம். கீழே நீங்கள் வாடகை விட்டு மேலே டபுள் பெட்ரூம் பெருசாக போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் ஓனாக இருந்துக்கலாம். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். இங்கே வந்து கிச்சன் நார்மல் கிச்சன். மாடலர் கிச்சனாக வேணால் நீங்கள் கபோர்ட்ஸ் போட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஏரியாவில் தண்ணி நல்லாயிருக்கும். மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த கோர்ஸ் நல்லா தெரியும். இங்கே வாஷிங் மிஷின் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் அப்படியே எப்படி இருக்குன்னு. கீழே வந்து ஒரு பெட்ரூம் தனியாக கட்டிட்டாரு. ஜாயின் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் ஒரே ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து வாடகை விட்டுடலாம். மேலே போகலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் ஒரு ரூம் இருக்குது. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டல் மீட்டர் மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. இந்த எலிவேஷனாக டைல்ஸ்லாம் பாருங்கள் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம்லாம் மேலே இந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே டீக்வுட் டோர் கொடுத்துருக்காங்க. டீக்வுட் டோர். கிரில் கேட் ஒன்று கொடுத்துருக்கலாம். அது மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வாங்குறவங்க ஒரு கிரில் கேட் போட்டுக்கலாம். உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய ஹால். இங்கே வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜைக்கான ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் வாடகை விட்டு மேலே நீங்கள் தங்கிக்கலாம் ஓனராக இருந்தால். இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வாடகைக்கு விற்போம்னா தாராளமாக நீங்கள் வந்து வாடகைக்கு விடலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலு. இதில் ஊஞ்சல் போடுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. ப்ரோசஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஃபேன் இருக்குது. இதில் வந்து
கிச்சன் கீழே பார்த்த மாதிரி இந்த கோர்ஸ் ஏரியா வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு விட்டுருக்காங்க. இந்த கோர்ஸ் நல்லா தெரிஞ்சு பாருங்கள். இங்கேயும் வாட்டர் ஃபோர்ஸ் பார்க்கலாம். மேலே வரல. இந்த மோட்டர் போட்டு நல்லா தண்ணி எப்படி இருந்ததில்ல. இது ஒரு பெட்ரூம். அதில் ஏசி கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. மேலே இருக்கிற 2 பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பாத்ரூம் வித் கெய்சரோடு இருக்குது. இதில் வாஷ் பேஷன். இது ஒரு பெட்ரூம். மொத்தம் மேலே வந்து 2 பெட்ரூமு, கீழே 2 பெட்ரூம், அட்டாச்சு பாத். மேலே போய் அப்படியே பார்க்கலாம். மொட்டை மாடியில் ஒரு ரூம் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ என்னென்னா நான் வந்து அப்ராடில் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னா 2 போர்ஷன் நீங்கள் வாடகைக்கு விட்டு மேலே இருக்கிற ரூமை நீங்கள் எடுத்துக்கலாம். எப்பயாவது வந்தால் நீங்கள் தங்குறதுக்கு மேலே இருக்கிறத எடுத்துக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். ஃபுல்லாக சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள சிசிடிவி கேமரா. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீ இப்போ இல்லை, நீங்கள் வரும்போது பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. கீழே மேலே வாட்டர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கோர்ஸ் மேலே வரைக்கும் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.55 crore, 1,55,00,000 ரூபா. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்ல ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி. ஃபுல்லாக சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. 24 அடி ரோடு, நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.55 crore. வாடகை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே 15 ரூபா, மேலே 17. இதுக்கு மேலே ஒரு 8 ரூபான்னா கூட 30 ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் 30 ரூபா. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவில் இருக்கவங்க யாராவது கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி கொடுக்குறோம். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வீடு பார்த்துட்ருக்காங்க இல்லை இடம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா எங்களை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.